வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆதிரை புனர்பூச நட்சத்திர வேர் மகிமை. அனுஷ வேர் எடுக்கும் காலம், அதன் பலன்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னது? ஆதிரை புனர்பூச நட்சத்திர வேர் அப்படின்னு ஒரு வேர் இருக்கா? அது இல்லைங்க. ஒரு மூளையினுடைய பேரை மறைச்சிட்டு அதற்குரிய நட்சத்திர பேரை சொல்லி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் சூட்சமம். இந்த ஆதிரை அப்படின்னா திருவாதிரை அப்படின்னு அர்த்தம். இதற்குரிய மூலிகை சிவனார் வேம்பு. புனர்பூசத்திற்குரிய மூலிகை வில்வம். இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இன்றைக்கி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க. பிள்ளைகள், ஒரு பிள்ளை தாயோடையும் ஒரு பிள்ளை தந்தையோடையும், மாமனார் மாமியார்கள் ஒரு பக்கமும், குடும்பமே சிதைந்து சின்ன பின்னமாக கிடக்கு. இப்படி சிதைந்து கிடக்கின்ற குடும்பத்தை ஒன்றிணைத்து கணவன் மனைவியை ஒன்றாக வாழ வைக்கும் அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த சிவனார் வேம்பு. இந்த சிவனார் வேம்பு மூலிகை எப்படி எடுத்து பிரயோகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். பிரிஞ்சு இருக்கின்ற கணவன் மனைவி நம்ம கூட வர வேணும்னோ, இல்லை மனைவி கணவன் நம்மளோட சேரணுன்னோ நினச்சாங்கன்னா, இந்த சிவனார் வேம்புக்கு முறையாக காப்பு கட்டி எடுத்து அதை குளிசமாடி கழுத்தில் போட்டுக்கிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துல கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருந்தாலும் 15 நாளில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து இந்த குடும்பமே மிகவும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த வாழும். முன்னாடி உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஈகோ பிரச்சனை, சண்டை, சச்சரவு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட மகத்துவமான வேலையை செய்யக்கூடியது தான் இந்த சிவனார் வேம்பு. பிரிஞ்சிருக்கின்ற குடும்பத்தை ஒன்றிணைக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக அதை செய்யுங்க. அடுத்ததாக புனர்பூச வேர், அதாவது வில்வ வேர். இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு விரோதி யாராவது கூட்டாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்கள் கொடுத்து உங்களை சிறுக சிறுக அழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள பகையை மூட்டி விடுறதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த வில்வ வேரை எடுத்து அது கிழக்கு பக்கம் ஓடுற வேரோ, வடக்கு பக்கமோ, தெற்கு பக்கமோ, ஆணி வேரோ, ஏதோ ஒரு வேர் எடுத்து சத்ருனுடைய, உங்களுடைய விரோதினுடைய வீட்டினுடைய வாசப்படியிலோ இல்லை வீட்டுக்குள்ளோ இல்லை கொல்லைப்புறத்தோட நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா, புதைக்கிறதுக்கு முன்னாடி வித்வேஷன மந்திரம் உருவேற்றணும். 108 உரு ஏற்றி அதை நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய சத்துருக்கள், கூட்டாக இருக்கிறவர்களோட ஒற்றுமைகள் குலைந்து சண்டை சச்சரவுகள் உண்டாகி, தீராத பிரச்சனையும் தீராத பகையும் உண்டாகி, அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு அவர்களுக்குள்ளே சின்னாப்பனம் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடியது தான் இந்த வில்வம். ஆனால் தவறான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க. அடுத்ததாக அனுச வேர் எடுக்கும் காலம், அதனுடைய பலன்கள். இந்த அனுச வேர் இருக்க பாருங்கள். இந்த அனுச வேர் என்னென்ன வேலைகள்லாம் செய்யும்னா, மகத்துவமான வேலைகள்லாம் செய்யும். ஒரு மனிதனுடைய எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் இந்த வேர் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட வேர் தான் அது. இந்த அனுச வேரை அனுச நட்சத்திரத்தில் காப்பு கட்டணும். அது என்றைக்கு காப்பு கட்டணும்னா, என்றைக்கு இந்த கிரகணம் வருது பாருங்கள், சந்திரகிரகணம். அந்த சந்திரகிரகணம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் என்றைக்கு வருது, எப்போ வருதுன்னு பாருங்கள், எந்த நேரத்தில் வருதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர நேரத்தில் போய்ட்டு காப்பு கட்டிடுங்க. காப்பு கட்டிட்டு அந்தி வேளையில் சந்திரனை ராகு தீண்டும் போது, அந்த கிரகணம் பிடிக்க போகிற நேரத்துக்கு அந்த செடிக்கு தூப தீபம் காட்டி அதை பக்குவமாக அந்த வேரை ஆணி வேர் ஆடாமல் பிடிங்கிட்டு வந்து குளிசமாடி நீங்கள் சிரசில் கட்டிக்கிட்டிங்கன்னா பகைவனை வெல்லலாம். புலிவாயை கட்டும். தானாகவே நீங்கள் போனீங்கன்னா எந்த மிருக ஜந்துக்களும் உங்களிடம் வராது, எந்த மிருகங்களும் உங்களை நெருங்காது. புலிவாயை கட்டும், பகைவனை வெல்லலாம். வில்வித்தையில் பலம் பொருந்தியவனாக இருக்கலாம். உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே முடியாது. உலகத்தோருக்கெல்லாம் தேவனாக இருப்பா. நீங்கள் தேவகுமாரன் போல் இருப்பீங்க. உங்களோட தோற்றமே அப்படி தேஜஸ் ஆகிடும், அப்படி ஜொலிப்பீங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பலவிதமான பெயர்களும் நட்பும் உண்டாகும். உங்களை வள்ளல்பாங்க, போற்றுவாங்க, புகழ்வாங்க, பல பேரில் உங்களை அழைப்பாங்க. நட்பு நல்ல நட்பாக அமையும். மங்கையர்கள் உங்களை கண்டவுடன் மோகத்தால் மோகித்து உடலில் உள்ள ஆடைகள் நெகிழ்ந்து ஆடை தனியாக களையிறது கூட தெரியாமல் உங்களை தேடி பின்தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சித்தர்கள் செய்து பயன்படுத்திய முறை தான் இது. இந்த வேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலைகளை செய்யும். உங்களை கண்ட மங்கையர்கள் எல்லாம் மோகிப்பார்கள். பகைவனை வெல்லலாம்.
புலிவாயை கட்டும், கொடிய மிருகங்களை எல்லாம் அடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வித்தைகள்லாம் செய்யக்கூடியவர் தான் இந்த அனுசவேர். இந்த அனுசவேரை எடுத்து நான் சொன்னது போல் பிரயோகப்படுத்தி பாருங்கள், வெற்றி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.